உத்திர நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்தமத்திரத்திற்கே அதிக மகிமைகள் உண்டு. நிறை நிலவும் அதாவது பௌர்ணமியும் சூரியனுக்கான மாதமும் இணைந்து வரக்கூடிய நாளைத்தான் நம்ம இரட்டை சிறப்புகளாக வைத்து பங்குனி உத்தரத்தை கொண்டாடுகிறோம். பங்குனி மாதத்தின் சூட்சமமான பரிகார வழிபாடுகளும் பங்குனி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய மந்திரமும் பங்குனி மாதத்தின் சிறப்புகளை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. பங்குனி மாதம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். பங்குனி மாதத்தின் சூட்சமமான பரிகார வழிபாடுகளும் பங்குனி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய மந்திரமும் பங்குனி மாதத்தின் சிறப்புகளை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. பங்குனி மாதம் என்றாலே பங்குனி உத்தரத்தை சொல்வோம். பங்குனி மாதம் என்பது சரியாக 12வது நட்சத்திரத்தில் வரக்கூடியது, அதாவது ராசியில் வரக்கூடியது. உத்திர நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கே அதிக மகிமைகள் உண்டு. தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நன்னாள்தான் பங்குனி உத்திர விரதம் என்ற நாளே. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்றும் நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள். உத்திர நட்சத்திர நாயகன் அதாவது அதிபதி சூரியன். அதே நாளில் நிறை நிலவும் அதாவது பௌர்ணமியும் சூரியனுக்கான மாதமும் இணைந்து வரக்கூடிய நாளைத்தான் நம்ம இரட்டை சிறப்புகளாக வைத்து பங்குனி உத்தரத்தை கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக பாவித்து அனுஷ்டிக்கும் விரதமும் இது. சிவபெருமான் பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாளும் இதுதான். மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காட்சி தந்த நாளும் இதே நாள்தான். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவன் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மன்மதன் மீண்டும் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள்தான். பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இந்த அற்புதமான நாள்தான். ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமியின் அவதார மாதமாகவும் இந்த அற்புதமான மாதம் வருகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் தன்மையும் பாக்கியம் பெற்றதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். வள்ளியின் அவதாரமும் ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரமும் அர்ஜுனின் தோன்றியதும் பங்குனி உத்தர நன்னாளில்தான். திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளி தோன்றியதும் ஹோலி பண்டிகை போன்ற சூட்சமமான நாட்கள் வரக்கூடியதும் இந்த அற்புதமான நாள்தான். பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருகின்றனர். அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை போக்கி விலக்கி அகற்றி புண்ணியத்தை நாம் பெற முடியும். காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான். லோபமுத்திரை அகத்திய முனிவரை மணந்து கொண்டதும் இன்ற மாதம்தான். இன்ற பங்குனி உத்திரம் நாள்தான். பூரணா புஷ்கலா சாஸ்தாவையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டது என்று கந்தபுராணமும் கூறுகிறது. தேவேந்திரன் இந்திராணி திருமணங்கள் பங்குனி உத்திரத்தில்தான் நடந்தன. காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது. இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது. மார்க்கண்டேயனுக்கு சிவன் காலனை தன் காலால் உதைத்த நாள். மலையரசன் இமயமானின் மகளாக பிறந்த பார்வதி என்ற பெயரில் சிவனை வேண்டி கடுந்தவம் இருந்த நாளும் இந்த நாள்களே. பழனியில் காவடி உற்சவம், மயிலாப்பூரில் 63 உற்சவம், சுவாமிமலையிலும் திருச்செந்தூரிலும் வள்ளி கல்யாணம், காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம், மதுரை மீனாட்சி அம்மன் திருமணம், இவ்வளவு சிறப்பும் ஒன்றாக பொருந்திய பங்குனி மாதமும் பங்குனி உத்தர நாள்தான்.
இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதும், திருவிளக்கை ஏற்றி ஆத்மார்த்தமாக நாம் மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டி வழிபாடுகள் செய்வதும் நமது இல்லத்திலும் நமது உள்ளத்திலும் சகல ஐஸ்வர்யங்களையுமே தரும். சூரியனுக்கு மாதம் என்பதால் அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்து இருப்பவர்கள், அரசு பதவி சார்ந்து இருப்பவர்கள் இந்த மாதத்தில் தினமும் விரதம் இருந்து சூரிய பகவானை காலை சூரிய உதயத்தின் போது வணங்கி கோதுமைகளை பறவைகளுக்கு இடுவது, மீன்களுக்கு இடுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏழை எளியவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிறும், அதாவது பங்குனி மாதம் சூரியனுக்கான மாதம், ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் கோதுமை விளக்கை காலையில் வீட்டில் ஏற்றி அந்த கோதுமையை இயலாதவர்களை தேடிச் சென்று தானம் தருவது அரசு துறை சார்ந்த எப்பேற்பட்ட தடையையும் சரி செய்தே தீரும் என்பது முக்கியமான சூட்சமுமே. அரசியல் இருப்பவங்க இந்த பங்குனி மாதத்தில் கவனமாக இருந்து தான தர்மங்களை செய்யுங்க, அற்புதங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் சூரியன் தான் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர். அந்த சூரியன் மாதத்தில் நாம் அவரை வணங்கினால் நம் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென நானும் வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். பங்குனி மாதம் அனைவரின் வாழ்விலும் பல பலன்களை தர வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன். நன்றிகள் கோடி.